இதற்காக அட்வான்ஸ் கால் ஷீட் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகவில்லை. இது ஒரு கட்டத்தில் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரவிக்கு இடையேயான பிரச்சனையாக உருவெடுத்தது. சமாதான உடன்படிக்கைக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றது. இதனிடையே இழப்பீடு கேட்டு ரவி சார்பில் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் பாபி நிறுவனத்திடம் பெற்ற 6 கோடி ரூபாய் பணத்தை ரவி வழங்க வேண்டும், இதற்கான உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். 4 வார காலத்திற்குள் ரவி இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 20ஆம் தேதியான அன்று கடைசி தேதியாகும். நீதிமன்ற உத்தரவுப்படி ரவிமோகன் உத்தரவாதம் தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் ஜெயம் ரவியின் சொத்துக்களை முடக்கம் செய்து தங்களது பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பாபி டச் கோர்ட் யுனிவர்சல் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜெயம் ரவியின் சொத்தை முடக்கம் செய்வது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய அனுமதி தொடங்கியுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பாபி டச் கோர்ட் யுனிவர்சல் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜெயம் ரவியின் சொத்தை முடக்கம் செய்வது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நகர்வு ரவிக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.